வணக்கம். யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில செஞ்ச அவுல். ஓகே, அதாவது ரெட் ரைஸ்ல அவுல் இருக்கு, ஒயிட் ரைஸ்ல கூட அவுல் இருக்கு. வெள்ளை அவுல்னு சொல்லுவாங்க, ரெட் அவுல்னு சொல்லுவாங்க. இது மாப்பிள்ளை சம்பாவில் செஞ்ச அவுல். ஓகே, நீங்க வந்து இது ஆர்கானிக் ஷாப்ல கேட்டா கொடுப்பாங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்குரிய டிப்ஸ் தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாப்பிள்ளை சம்பா அவுல் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை அவ்வளோ பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் அவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 கப் அவுல் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு அதாவது நல்லா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சம் அழுக்கு இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 hour ஊற வச்சிருங்க. நல்ல தண்ணியில் ஊற வச்சிருங்க. இப்போ இந்த அவுலில் லைட்டாக தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வடிச்சு எடுத்துருங்க. இப்போ வடிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த அவுல்லையே நம்ம ஸ்வீட் ரெசிபியும் செய்யலாம், ஆனியன் போட்டும் செய்யலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு இது ரெண்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். கொஞ்சமா வேறொரு பவுல்ல மாத்தி எடுத்துக்கோங்க. நம்ம அதுல வந்து வெஜிடபிள் போட்டு செய்ய போறோம், பாதி இது வந்து ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். இப்ப இந்த பாத்திரத்துல நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். அதுல லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. தேவையான அளவு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேண்டாம், ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அவுல் அதுவே குட் அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சின்னதா கட் பண்ணி கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்ல துருவலாவும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து பச்சையா சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட அவுல் புட்டு ரெடி ஆயிருச்சு. அவுல் தேங்காய் யூஸ் பண்ணி ரெடி பண்ற புட்டு. இதுக்கு வந்து அடுப்பே தேவையில்லை, நோ ஃபயர். டக்குன்னு அவுல் இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷத்துல இது போல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம எப்படி விருப்பப்படுறோமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம வீட்டில் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இதில் வந்து நட்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட இதில் பாதாம் ஆட் பண்ணி கொடுங்க, ஆனால் முந்திரி வந்து தேவையில்லை. சின்ன குழந்தைங்கன்னா எல்லா நட்ஸுமே ஆட் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆனியன் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கார அவுல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாளிப்பு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாளிப்பு மட்டும் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் அப்படியே போட்டோம் அப்படின்னா காரம் இருக்கும். இது மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா காரம் இருக்காது. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அவுல் இருக்கு இல்லையா, இந்த நம்ம தனியாக எடுத்து வச்ச அவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பை. இப்போ இந்த தாளிப்புலேயே எடுத்து கொட்டிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ பச்சையாக கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லை. துருவுன கேரட் ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை மிளகாய்க்காக நம்ம ஆயிலில் போட்டு நம்ம வணக்கிறோம். நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணல, அதை வேண்டாம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஃப்ரை பண்ணாமையே சாப்பிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காரம் 1 கப், ஸ்வீட் 1 கப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்னதாக பீசஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கார அவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு.
நம்மளோட ஸ்வீட் அவுலும் ரெடி ஆயிருச்சு, கார அவுலும் ரெடி ஆயிருச்சு. நீங்க இந்த கார அவுலை பொறுத்தளவு நீங்க என்ன வெஜிடபிள், அதாவது பச்சையா சாப்பிட்ற என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த சீசன்ல வந்து வெள்ளரிக்காய் கிடைக்கும், நீங்க வெள்ளரிக்காய் அது மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெயிட் லாஸ் டிப்ஸுங்கள நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து வேக வைக்காம அப்படியே சாப்பிட்டோம் இன்னும் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட. ஓகே, இப்போ ஸ்வீட் அவல் வந்து குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல ஏதாவது நட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபயரே யூஸ் பண்ணாம, அதாவது அடுப்பே இல்லாம நம்ம சூப்பரான ஒரு மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.